100 நாள் வேலை திட்டம் தொடர்பான இந்த விவகாரம் தமிழக அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. இந்த புதிய சட்டம் குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் இந்த கேள்விக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுக்கும் வகையில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து அளித்த விளக்கத்தை வீடியோவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது: இந்த திட்டம் குறித்து நேற்றே தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களின் பெயரையும் சமஸ்கிருத மொழியில் வைத்துக்கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு என்று இன்னும் நாடகமாடிக்கொண்டிருப்பது நகைக்குரியது என்று கூறியுள்ளார். 2005 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயர் இல்லை. இன்னைக்கு ப. சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரஸுக்கு நான் சொல்றேன், நீங்க 2005 திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சிங்களா? வைக்கல. அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே வேற. நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே 2008, 2009 தான் வச்சிங்க. அதில் காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கபடி நாடகம் போடக்கூடாது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று அளித்தது வாக்குறுதி நினைவிருக்கிறதா என்றும், முதல்வர் ஸ்டாலினால் முன்பு போல 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் செய்ய முடியாது என்ற கவலையா? இவ்வாறு அவர் அண்ணாமலை கூறியுள்ளார்.